ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்ம வந்து இப்போ 4 சீசனுக்கு குளிக்க போயிருந்தோம். பெருநாளைக்கு எங்கேயுமே போகலையா, அதனால் பிள்ளைகளுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுச்சு போயிட்டோம். ஒரு பெரிய பள்ளிவாசல் இருந்துச்சு. அந்த பள்ளிவாசலில் வந்து ஜும்மா தொழு ஆம்பளைகளுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பெண்கள் உள்ளே போக முடியாதுல்ல. அப்புறம் ஆட்கள்லாம் தொழுதுட்டு வந்துட்டாங்க. தொழுதுட்டு வரவும் அங்கனக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரவங்களும் தொழுதுட்டு நின்றாக. என் பேரன் ஓடுனான். அந்த காடியை நாங்கள் அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் தொழுது முடிச்சதோடு என்ன செஞ்சோம், குளிக்க கிளம்பியாச்சு. எங்கனக்குள்ளேயும் தெரியல எங்களுக்கு குளிக்கிறதுக்குண்ட. ஏன்டா நிறைய இடம் இருந்துச்சு பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாக குளிக்கிற இடம் தான். அப்போ ஆள் நிறையா இருந்துச்சு. மலாய்க்காரவும் நம்ம ஆளுக்கு நிறைய பேர் இருந்தால், அரப்காரவும் எல்லோரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல நின்றாங்களா. நாங்கள் எந்த இடம்னு தெரியாமல் கொஞ்சம் வந்து ஆள் குறைவா உள்ள இடத்துல போய் நம்ம நின்று அங்கே குளிக்கலாம் அப்படின்லாம் போயிருந்தோம். அப்புறம் ஒரு இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த இடத்துல அங்கே நாங்கள் காடி பார்க்கிங் பண்ணிவிட்டு அதோடு நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கி அங்கெல்லாம் போய் நடந்து போய்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த பிள்ளைகளால வந்து ரொம்ப வாங்க போவோம், எங்கேயுமே போக முடியல அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு குளிக்க போகிறதுக்கு. சரி வாங்க போயிடும்ட்டு அதோட கிளம்பியாச்சு. போய் பாருங்க, இந்த அங்கே வந்து வெறும் இந்த சவுக்கு மரம், தென்னை மரம் நிறையா இருந்துச்சு. நல்ல குளுகுளுன்னு இருந்துச்சு. ஏன்டா அவ்வளோ வெயிலுக்கு வந்து போய் அந்த தண்ணிக்குள்ளே போய் இறங்குறது, தண்ணியே அவ்வளோ சூடாக இருக்குது. ஏன்டா அவ்வளோ நம்மளுக்கு வெயிலாக இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த பாருங்க சாப்பாடுலாம் வச்சாச்சு. அங்கே சாப்பாடெலாம் வச்சு நாசலுமா நம்மளுக்கு தேவையான சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. பாருங்க, அங்கனக்குள்ள வந்து ஒரு போட் வேறு போய்கிட்டு இருக்கு. அது வந்து ஆள் வேறு ஏற்றுறாங்க. அந்த போட்டில் வந்து ஆள் ஏற்றி பின்னால் வந்து சின்ன படகு மாதிரி வச்சு அதில் வச்சு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஏன்டா இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்க. அந்த போட்டிஷனுக்கு போனீன்ட்டு இதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு, குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, சின்ன பிள்ளைய விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், அந்த கடல் நல்லா ஓகே தான். கடல் நல்லா அலை அடிச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு. நல்ல சரியான அலையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பினேகில் பத்துஃப்ரீங்கில் குடித்தோம். அந்த அளவுக்கு அலை இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப அலையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஆளுக்கு அங்கனங்கனே இருந்தாங்க. நிறையா இருந்தாங்க. இந்த சைடில் ரொம்ப இருந்தாங்க. என் பேத்திலாம் நிற்கிறா. நிறைய அங்கனக்கா பக்கத்தில் ஏர்போர்ட்டாக ஃப்ளைட் வேறு பறந்துக்கிட்டே இருந்துச்சு. எத்தனை ஃப்ளைட் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு பேரன் பேத்திகளுக்கு அவ்வளோ ஹாப்பியாகவும் குஷியாகவும் இருந்துச்சு. அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரவனும் குடிச்சிக்கிட்டு இருக்கா அங்கனே. ஆமாம், எல்லாருக்கும் இந்த என் பேத்தி மணலில் விளாட்றா பாருங்க, வீடு கட்டி சின்னவா. இங்கிட்டு 2 பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காளுங்க பாருங்க. ஆமாம், எல்லாம் நல்லா சுற்றிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அது தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இறங்கவே இல்லை. அப்புறம் சாப்பாடு பசி வந்துருச்சு. அப்புறம் நான் கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு போனோம். புளிச்சோறு. அது நல்லா சோறு கொஞ்சம் குழைய வச்சு கொண்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு அந்த சோறு கொண்டுக்கிட்டு போனது. அந்த குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கு முட்டை வச்சு கருவாடு பொரிச்சு, அப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து எனக்கு இந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாப்பாடு சாப்பிட மாட்டா. என் பேத்தி மாதிரி சாப்பிடுவாளுங்க. அப்புறம் கருவாடு, இந்த பொரிச்ச கருவாடு வச்சு நாசலமாக பிள்ளைகளுக்கு நாசலமாக, என் மகளுக்குலாம் நாசலமாக வச்சு கொண்டு போயாச்சு.